உங்கள் வீட்டில் கார்ன் இருக்கா? அப்போ அதை வச்சு டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இது நான் கார்ன் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒன்று. ஃபர்ஸ்ட் அதுக்கு கார்ன் அண்ட் பொட்டேட்டோஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் நான் வேக வச்ச பொட்டேட்டோஸ் அண்ட் கார்ன் கர்னல்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் மைதாலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நான் கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஃப்ளவர் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர்லேருந்து நல்லா கட்லட் ஷேப்பில் தட்டி அதை பேனில் வச்சிடலாம். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பேட்டரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா மாதிரி வந்துச்சு. எனக்கு பக்கோடா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்லெட்